திருச்சிற்றம்பலம். அரகர பார்வதி பதையே, அரகர மகாதேவா. இயற்கை என்பது நன்மையானது, தீமை இல்லாதது, மயக்கம் அறுப்பது. செயற்கை என்பது நன்மை இல்லாதது, தீமையை விளைவிப்பது, மயக்கம் தருவது. இயற்கை என்பது நம்முடைய கண்ணுக்கு புலப்படும் பஞ்சபூதங்களே. அந்த பஞ்சபூதங்களோடு நாம் எப்படி கலந்து கொள்வது என்று பார்ப்போம். மண்ணோடும் நீரோடும் நெருப்போடும் காற்றோடும் வானோடும் கலந்து பழக வேண்டும். மண்ணின் தன்மையாகிய பொறுமை திண்மை என்ற அந்த இரண்டு தன்மைகளும் மண்ணோடு பழகியவர்க்கு வருதல் வேண்டும். அடுத்து நீரோடு பழகுகின்ற பொழுது நெகிழ்ச்சி குளிர்ச்சி என்ற இரண்டு தன்மைகள் நம்மிடத்திலே வருதல் வேண்டும். நெருப்போடு பழகுகின்ற போது தூய்மையாயிருத்தல் தூய்மை செய்தல் என்ற இரண்டு தன்மைகள் நம்மிடத்திலே வருதல் வேண்டும். நெருப்போடு பழகுவது என்றால் அதனோடு பழக முடியுமா? பழகுவது என்றால் நெருப்பு எப்படி தானும் தூய்மையாயிருந்து தன்னிடம் வந்த பொருளையும் தூய்மை செய்கின்றதோ அப்படி நாமும் வாழ பழக வேண்டும். காற்று நாலா பக்கங்களிலும் வீசுகின்றது, அப்படியே நாமும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும். எல்லா பொருள்களையும் ஒன்று சேர திரட்டுகின்ற முயற்சி வேண்டும். அப்படி இருந்தால் காற்றின் பண்புகள் நம்மிடம் படிந்து இருக்கின்றன என்று பொருள். வானம் எப்படி பேதமற்று எங்கும் பரவி எல்லாவற்றிலும் ஊடுருவி நிற்கின்றதோ அப்படி நம்முடைய சிந்தனைகளும் இருக்க வேண்டும். இப்படி இயற்கையோடு பழகினால் அதற்கு இயற்கையில் கலத்தல் என்று பெயர். இப்படி இயற்கையில் கலந்து பழகி பெற்ற அனுபவத்திற்கு பிறகுதான் நமக்கு ஒரு உபதேசம் கிடைக்கும். அந்த உபதேசம்தான் ஆன்மாவை உயர்த்தும். அதுவரையிலும் இந்த ஐந்து நிலையிலே நாம் பழகி கொண்டே இருக்க வேண்டும். இதைத்தான் திருவள்ளுவர் சொன்னாரோ என்று எனக்கு ஓர் ஐயம் வருகின்றது. ஐயுணர்வு எய்திய கண்ணும் பயனின்றே மெய்யுணர்வு இல்லாதவர்க்கு. திருச்சிற்றம்பலம்.